இப்போ மனைவி சங்கீதா அவங்க இது கொடுத்துருக்காங்கல்ல விவாகரத்து, அப்படிங்கிறப்ப அவங்க சங்கீதா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா அதாவது வீட்டுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பரவலாக மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தான் எல்லாருடைய ஆசையும். ஆனால் ஒரு பெண் வந்து என்றைக்குமே வந்து புருஷன் வேண்டாம், நான் தனியாக இருக்கேன், நான் இப்படியே இருந்துடுறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஒரு ஏழை விவசாயியுடைய குடும்பத்திலையா இருக்கட்டும், இல்லை பெரிய பணக்காரங்க வீட்டிலையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு பெண் வந்து மனசார வந்து தாலி கட்டி அவங்கள வந்து கணவன் சொல்லி ஏற்றுக்கிட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு எல்லாம் இருந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி மனசு வருந்தி கொடுக்கும்போது இது வந்து ட்ராமாவாகுமா, இல்லைன்னா வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, இல்லை கட்சி இப்போ பிரம்மாண்டமாக ஆக்கக்கூடாதுன்னு இப்போ ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்படி ஆகுமா? கிடையாது. அவங்களுடைய மன உளைச்சல் சொல்லுங்கள், எவ்வளோ மன வேதனையாக இருந்திருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எவ்வளவு அதுக்குள்ளார இருக்குது தெரியுங்களா? சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளாலலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, தாம்பத்திய உறவே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனசு, எவ்வளோ வேதனை சொல்லுங்க. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.